சிந்தனைகளை கொண்டு வருகிறவர், மறுபடியும் அதை நிறைவேற்றுவதற்கு இறங்கி வருகிறவர். அவர் பாருங்களேன், இவன் போட்டு தூக்கிட்டு போயிட்டான். ஒரு வேலை நம்மளா இருந்தா கொஞ்சம் அறிவு இருக்கிறவர், நான் எவ்வளவு பெரிய வேலை கொடுங்க அதை திரும்ப எப்படி போது பார்த்தேன் அப்படின்னு சொல்லி திட்டி இருப்போம். இன்னும் மோசமான திட்டம் என்னதான் பண்ணேன் கல்வி கொண்டு வந்து சொல்லுங்க. நடு வீட்டில் வச்சா அதை என்ன பண்ணோம், மறுபடியும் அது அப்படிதான் போது பத்தியா, அது புத்தியை காமிக்கிறது பத்தியா அப்படின்னு நம்ம சொல்லித்திட்டு இருப்போம். ஆனா தரிசனங்களை கொடுக்கிறவர் அப்படி கிடையாது. உங்களையும் என்னை ஏளனமா பேசுகிறாரு, அவருக்கு தெரியும் நம்ம பலவீனமானவர்கள் தெரியும். அதனால அந்த தரிசனத்தை கொடுத்தவர் என்ன பண்ணாருன்னா, அவன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகல, அந்த தரிசனம் கிடப்புல போட்டது மாதிரி ஆயிடுச்சு. அவன் பாட்டு கடலுக்குள்ள போயிட்டான். அவர் மறுபடியும் அந்த கரையில வந்து நிற்கிறார். அந்த தரிசனத்தை ரீஸ்டார்ட் பண்ணுவதற்காய், அந்த வாக்கு தத்தங்களை ரீஸ்டார்ட் பண்ணுவதற்காய் மறுபடியும் அந்த கரையில வந்து நிற்கிறார். இந்த 2026 முதல் மாசத்துல இந்த 11ஆம் தேதியில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் அப்படிதான் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு, அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். நான் ஒரு காலத்துல அப்படி செஞ்சேங்க, ஒரு காலத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஐயா. ரோட்ல போகும்போது பிரசங்கம் பண்ணுவேன், பஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது நான் பேசுவேன், நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிராமத்துல போய் இப்படி பேசியிருக்கேன், அந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன், நல்ல பாட்டெல்லாம் பாடுவேன். இப்பதான் நான் செய்யறது கிடையாது. அப்ப நான் அதெல்லாம் செஞ்சேன். அந்த ஆர்வம்லாம் அப்ப இருந்துச்சு. நைட்டெல்லாம் நாங்க ஜெபம் பண்ணோம், பகலெல்லாம் ஜெபம் பண்ணோம், அப்ப அது இருந்துச்சு. இல்ல மறுபடியும் இதே ரீஸ்டார்ட் பண்ண போகிறார். ஆமென். மறுபடியும் இதே ரீஸ்டார்ட் பண்ண போகிறார். உங்களுக்கு கொடுத்த தரிசனங்களை அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அவர் கரையில வந்து நிற்கிறாருங்க, கரையில வந்து நிற்கிறார். நீங்க மறந்து போகலாம், அவர் ஒரு நாளும் மறக்கிறார். நீங்க மறந்துடலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தையை நீங்க மறந்திருக்கலாம். ஒருவேளை 400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையான்னு தெரியல. ஏன்னா பல விதமான மாற்றங்கள், அவங்க பல தலைமுறைகள் மாறி வந்துருச்சுங்க. அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலையான்னு தெரியல. ஆனா கொடுத்த வாக்கு தத்தங்கள் அப்படியே அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அவர் அந்த தரிசனங்களை நினைவு கூர்ந்து இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஐயா, அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு நைட்ல அதை ரீஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு போனார் பாருங்க. அப்ப இவனுடைய வாழ்க்கையில அவர் கரையில வந்து நிற்கிறாரு. அவன் போட்டு மறுபடியும் அங்க தத்தக்க புத்தகம் அதை ஓட்டிக்கிட்டு அலையிறான். இவர் கரையில நிக்கிறத பார்த்தோன்னு சீசர் சொன்னா, கர்த்தர் வந்திருக்கிறார், ஏசு வந்திருக்கிறாங்க, எல்லாம் ஓடியாரானுங்க. இவன் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு தத்தக்க புத்தகம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கட்டிக்கிட்டு அங்க வந்து உட்கார்றாங்க. ஆனா ஆண்டவர் கேட்காதவங்க எல்லாரும் முன்னாடியே வந்தவன்டெல்லாம் ஆண்டவர் கேட்கல, முன்னாடியே வந்தவன்டெல்லாம் ஆண்டவர் கேட்கல. நான் தரிசனத்தை மறந்துடுவேன் நினைச்சியா? நான் உனக்கு சொன்னதெல்லாம் மறந்துட்டேன் நீ நினைச்சியா? நான் நிறைவேற்ற மாட்டேன்னு நினைச்சியா? இல்லைன்னா நிறைவேற்றுவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் பலவிதமான காரியங்கள் எல்லாம் அவர் பேச ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டார். நான் சொல்றேன், நான் உங்க மேல அன்பா இருக்கேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், நீங்க அறிந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி அவன் மன கஷ்டத்தோடு கூட அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஐயா, அந்த மேல் வீட்டு அறையில போய் காத்திருக்க சொன்னார். அதுதான் காத்திருக்கிறது. அவங்க போய் காத்திருந்தாங்க. பெந்தேகோஸ்தே இருக்கிற ஒரு நாள் வந்துச்சு. அவனுக்கு உண்டான தரிசனங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுங்க. மறுபடியும் அந்த தரிசனங்கள் ரீஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஐயா, அவர் மறக்கிறவர் அல்ல. அந்த பெந்தேகோஸ்தே நாட்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அவங்க கூடி இருந்தாங்க, 120 பேர் கூடி இருந்தாங்க. அந்த அதற்காக காத்திருந்தாங்க. அவருடைய செயல்பாடுகளுக்காக, அவர் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து காத்து கொண்டிருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கினார் பாருங்க. மறுபடியும் அந்த தரிசனங்கள் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் எழும்பி நின்று பேசுகிறான். 3000 பேர் ரட்சித்துக் கொள்கிறான். ஒரு பயந்தாங்கோலி, ஒன்றுக்கு உதவாதவன், அறிவில்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன், ஒரு வேலைக்காரிட்ட மாறுதளிச்சவன் இப்பொழுது அந்த ஓனர்கிட்ட பேசுகிறான். நீங்கள் அறைந்த கிறிஸ்து உயிர்த்திருந்த என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். தைரியமாய் பேசுகிறான். அவன் பேசுகிற காரியத்தை பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் அசந்து போய் நின்று கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய தரிசனங்களை அவர் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். விசேஷிதமாய் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களை ஊழியத்தின் பாதையில் இதை செய்யணும் அதை செய்யணும் நீங்க ஆசை இருந்திருந்தீங்கன்னா மறுபடியும் அவர் ரீஸ்டார்ட் பண்ணி அந்த பெந்தேகோஸ்தே நாட்கள்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவன் எழும்பி என்று பேசுகிறான் பாருங்க. 3000 பேர் ரட்சித்துக் கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அவன் மறுபடியும் பார்க்கும்போது இத்தனை பேர் ரட்சித்துக் கொண்டான், அவ்வளவு பேர் ரட்சித்துக் கொண்டான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. ஒருத்தனுடைய வாழ்க்கையில் அதை ரீஸ்டார்ட் பண்ணி அதை மறுபடியும் செயல்படுத்தின தேவன். ஒருவேளை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்சுட்டு இருந்தேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் புதுசுல எப்படி செஞ்சுட்டு அதை ரட்சிக்கப்பட்ட புதுசுல இல்ல மறுபடியும் அவர் ரீஸ்டார்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த ஆவியினால் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி
இந்த 2026ல அநேக ஜனங்களுக்கு பயன்படுகிற ஒரு விசேஷித்த ஒரு பாத்திரமாய் உங்களுடைய தலையை நிமிர செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. இந்த 2026ல உலகமே கலங்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் கூட தேவன் தன்னுடைய வேலையை செய்வதற்காக இறங்கி வந்திருக்கிறார். இந்த தேசம் மட்டும் இல்ல, உலகம் எங்கிலும் அநேக விதமான எழுப்புதலின் காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஐயா, ஒரு காலத்துல இவங்க இப்படி செஞ்சாங்க, ஒரு காலத்துல அந்த ஊழியக்காரர் இறந்து போனவங்க உயிரோடு எழுப்பினாரு, ஒரு காலத்துல அவரு வந்து தொட்டாலே இப்படி நடந்துரும், ஒரு காலத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்படி செஞ்சுட்டு இல்ல, இது அந்த காலமா இருக்கிறது. ஆமென். நம்ம கேட்ட வசனத்தின்படி இந்நாட்களில் மறுபடியுமாய் அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார், மறுபடியுமாய் நன்மை செய்யும்படி நினைக்கிறவராக இருக்கிறார். இந்த தேசத்துல மகா பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்குவதற்கு எத்தனையோ தீர்க்கதரிசிகள் முன்னாடியே சொன்னாங்க, எத்தனையோ தேவ மனிதருக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடக்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா சூழ்நிலையில் இன்னும் கீழே போயிட்டு இருந்திருக்கலாம். எதுக்குங்க வெளியே நாங்க பார்க்கணும்? நான் தரிசனத்தை பெற்று நாங்களே சபைக்கு நிறைய வர்றது கிடையாது, நாங்களே அதை நினைவு கூறாம அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுங்க பின்னாடி பார்த்து போயிட்டோம். ஐயா, இனிமேல என்ன நடக்க போகுது? ஏற்கனவே அரசியல் ஒரு மாதிரி போகுது, இது ஒரு மாதிரி போகுது, இந்த தேசமே அவ்வளவுதான் போல இருக்கு நாங்களே நினைச்சிட்டு போயிருக்கோம். இல்ல, அவர் மறுபடியும் தரிசனங்களை ரீஸ்டார்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த 70 நாட்கள் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் எழுந்து என்று தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல இப்படி இருந்தோம், நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், இல்ல இன்னைக்கு அதை ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களோட பிசினஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து விசேஷித்த கிருபைகளை எங்க மேல பொழிந்தருளுங்க, உங்களுடைய பிள்ளைகள் மேல பொழிந்தருளுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த 2026ஆம் வருஷம் விசேஷித்த ஒரு வருஷமா இருக்கிறது. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பயங்கரமா இறங்க போகிறார். அவர் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள்லாம் செய்ய போகிறார். அவரிடத்துல கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதா அவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நல்லாவே கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளையோட வாழ்க்கையை மாற்றுங்க, என்னோட பிசினஸ்ல ஒரு செழிப்பை கொடுங்க, என்னோட வீட்டுல இந்த மாதிரி ஒரு சமாதானத்துக்கு காரியங்களை உண்டு பண்ணுங்க. அவர் இந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அவர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறவர். அப்ப அதை செய்து முடிக்கிறது கர்த்தர். நீங்க ஒரு காலத்துல என் பிள்ளைக்கு இதை சொன்னீங்க, என் பிசினஸ்க்கு இதை சொன்னீங்க, என் வேலையின் காரியங்களுக்கு இதை சொன்னீங்க, என்னோட வீட்டுக்காக நான் ஜெபிக்கும் போது இதை சொன்னீங்க. ரொம்ப நாள் கிடப்பிலே கிடக்குது ஆண்டவரே, ரொம்ப நாள் அது அப்படியே இருக்குது, கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணி விடுங்க, கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்ல, கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப நாளா நீங்க சொன்னது அப்படியே இருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த காரியத்தை சொன்னீங்க, ஆனா இன்னும் நடக்காம இருக்குது ஆண்டவரே, இன்னும் நடக்காம இருக்குது. 400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதே அதை நினைவு கூர்ந்து அதை அப்படியே சொன்னீங்க, அதை அப்படியே செஞ்சீங்க. அந்த தரிசனத்துக்கு அவன் சம்மந்தம் இல்லாதது போல அவன் செங்கல் சுட்டுக்கிட்டு விறகு பொறுக்கிக்கிட்டு ஐயா என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்பயே அதை நினைச்சு அதை நான் சொன்னனே அப்படி நினைவு கூர்ந்து அதை செஞ்சீங்களே, அந்த தெய்வம் தானே நீங்க. எனக்கு கூட நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு கூட இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறீங்க, என் தொழிலுக்காக இதை சொல்லியிருக்கிறீங்க, என் பிள்ளைகளுக்காக இதை சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு சொன்னவைகளை நினைவு கூர்ந்து மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணுகிற கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுங்க. நீ அப்படியே நிறைவேற்ற போகிற கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுங்க. விசேஷித்தமாய் நாம இப்ப ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க, எங்க வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. அநேக ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு என் பிள்ளை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஒரு காலத்துல நான் உற்சாகமா ஓடுனேன், ஒரு காலத்துல நான் இப்படி இல்லாம வந்தேன், ஒரு காலத்துல இல்ல, இது 70 நாட்கள், இது மறுபடியும் தேவன் செயல்படுகிற ஒரு காலமா இருக்கிறது. இந்த 2026ல மறுபடியும் அந்த வல்லமையை கொடுத்து அந்த பரிசுத்தாவின் நிறைவை கொடுத்து ஆண்டவர் நடத்த போகிறார். மறுபடியும் அவர் செய்ய போகிறார், மறுபடியும் அதை செய்ய போகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஒரு காலத்துல அந்த 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 தேவ மனிதர்கள் எல்லாம் செயல்படும் போது, ஊழியம் செய்யும் பொழுது மரித்தவர்களை உயிரோடு எழுப்புனாங்க. அந்த ஸ்மித் விக்கல்ஸ் போனாரு, இத்தனை பேர் உயிரோடு எழுப்புனாரு. நாங்க அதை கேட்டு ஐயா இது எப்படி நடந்துச்சு, எப்படி நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஐயா ஒரு காலத்துல முடவனா இருக்கிறவன போய் அந்த அலங்கார வாசல்ல இயேசு என்னுடைய எனக்கு இருக்கிறது அவனை கூட இயேசு நாமத்தின்னு சொன்ன
உடனே எழுப்பி நடந்தாங்க. ஐயா இல்ல இப்ப அதை செய்ய போகிறார், இந்த நாட்கள் அதை செய்ய போகிறார், இப்ப அதை செய்ய போகிறார். உங்களை தீர்க்கதரிசிகளாய் மாற்ற போகிறார். உங்களுக்கு குணமளிக்கிற வரத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்த போகிறார். இந்த நாட்கள்ல தேவன் செய்ய போகிற எழுப்புதலுக்கு உங்களை தேவன் பயன்படுத்துவதற்கு தெரிந்து கொண்டதனால இன்றைக்கு அவர் இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்பி எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார், அப்படியே செய்ய போகிறார், அப்படியே செய்ய போகிறார், அப்படியே செய்ய போகிறார். அப்படியே அந்த காரியங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ய போகிறார், அப்படியே செய்ய போகிறார், அப்படியே செய்ய போகிறார். கைரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை என்ன நினைவு கூறுங்க, இன்னைக்கு என்ன நினைவு கூறுங்க, என்ன வச்சு இந்த காரியங்களை செய்யுங்க, என்ன வச்சு இந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே செய்வதற்கு வல்லமுள்ளவரா இருக்கிறாருங்க. தீர்க்க தரிசனங்களை சொல்வீங்க, நீங்க தீர்க்க தரிசனங்களை சொல்வீங்க. நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய போறார் சிஸ்டர், ஆண்டவர் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய போறார் பிரதர் நீங்க சொல்லுவீங்க. ஐயா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு காலத்துல நடந்தது கிடையாது, இப்ப செய்ய போகிறார். இந்த நாட்களில் இந்நாட்களில் ஆண்டவர் அதை செய்ய போகிறார். மறுபடியும் அதை செய்ய போகிறார். ஐயா நீ ஆட்டோ ஓட்டுறவனா இருந்தா கூட பரவாயில்ல, ஆட்டோ ஓட்டிட்டு அந்த பேசஞ்சரை இறக்கி விடும்போது அவன் அந்த காசு கொடுப்பான் பாருங்க, 10 ரூபா. அந்த 10 ரூபாயை வாங்குகிற நேரத்துல சொல்லு, நேத்து நீ இதைதான நினைச்சுக்கிட்டு இருந்த, ஆண்டவர் இன்னைக்கு இதை சொல்லுகிறார்னு சொல்லுங்க. ஐயா நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் மாற்றி கொண்டு இருக்கிறார். காய்கறி வாங்க போறீங்களே மார்க்கெட்டுக்கு, அந்த அக்கா கிட்ட போய் நீங்க பேசும்போது நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க வச்சு செய்வாங்க. உங்ககிட்ட இருந்து பேசுவார். நீங்க காய்கறியை வாங்கிட்டு அப்படி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அக்கா கவலைப்படாதீங்க, நேற்று உங்க வீட்டுல இல்ல நீங்க இந்த காரியத்தை கடந்துகிட்டு வரீங்க, ஆண்டவர் இதை உங்களுக்கு சொல்லுகிறாரு, உங்களால பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புனாரோ ஐயா அதை ரீஸ்டார்ட் பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில. இந்த தேசத்தின் தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு உங்களை என்ன ஆண்டவர் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஒரு காலத்துல நாங்க அந்த தரிசனத்தை பெற்றோம், ஒரு காலத்துல இந்த காரியத்தை நாங்க பெற்றோம். இல்ல இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார், இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார், இன்னைக்கு செய்ய போகிறார். ஆசைப்படுறவங்க மட்டும் என்ன வச்சு செய்யுங்க, ஆசையா கேளுங்க. ஏதாவது ஒரு வீடு வேணும், ஆசையை கை தூக்குற எத்தனை பேர் தூக்குறீங்க? இல்ல ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஐயா இன்னும் எத்தனை நாள் வாழ போறோமோ தெரியல, மிஞ்சி போனா 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க, அவ்வளவுதான். அது என்னத்தை சாதிச்சிட போறோம், மறுபடியும் அதே போல மண்ணு குளிச்சு போட்டுருவானுங்க. ஆனா ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சுட்டு போகணும்னு பிரயாசப்படுங்க. ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, இது வரைக்கும் நான் அப்படி செஞ்சதே கிடையாது, இன்னையில இருந்து செய்ய வைப்பார், இன்னையில இருந்து செய்ய வைப்பார். நல்லா ஆசைப்படுறவங்க மட்டும், நல்லா ஆசைப்படுறவங்க நல்லாவே கையை தூக்குங்க, நல்ல கையை தூக்கி தேவன் ஆராதிக்க போகிறோம். இப்ப அவருடைய கிருபைகளை நம்ம மேல விளங்க பண்ணணும். இப்ப அவருடைய கிருபைகளை நம்ம மேல ஆண்டவர் விளங்க பண்ணுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனே
அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. 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 பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடவே. திங்கள் அரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடவே. திங்கள் அரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்துவீராக. இந்த 70 நாட்கள்ல உங்களுடைய வல்லமையை, உங்களுடைய கிருபைகளை, உங்களுடைய வரங்களை கொடுத்து அளவில்லாமல் பயன்படுத்துவீராக. பரலோக ராஜ்யத்திற்கு அநேக ஜனங்களை சேர்க்கத்தக்கதாய் ஒரு கிருபை இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், பெண்களுக்கும், முதியவர்களுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்து நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோம். அதனுடைய பயன்படுகிற விசேஷித்த பாத்திரங்களாய் ஆண்டவரே இது வைத்ததாக்கி உள்ளவர்களாய், இதை நேசிக்கிறவர்களாய், இது அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பதற்கு கிருபை செய்யுங்க. ஒரு நாள் அந்த பேரிடத்துல கேட்டீங்க, என் மேல அப்பா இருக்கிறியான்னு கேட்டீங்க. ஆண்டவரே அந்த அன்புல இருந்தா அவன் விலகவே இல்லை. உண்மை நேசிச்சான். நீங்க என்ன சொன்னாலும் ஓடுனான், எதை சொன்னாலும் ஓடுனான். உங்களுக்காக காரியங்களை நடத்திச்சான். அதே போல நாங்களும் உங்களுடைய காரியங்களை செய்வதற்கு துரிதமாய் ஓடுவதற்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு வாகனம் கூட்டாக எங்களால் வர முடியல. எங்களால் ஜெபிக்க முடியல. அந்த நிலைமைகளை மாற்றுவீராக. நாங்களும் எங்க தேசத்திற்காக ஜெபிக்கணும். நாங்களும் இந்த தேசத்திற்காக போராடி ஜெபிக்கணும். எங்களுடைய தேசத்தில் எழுப்புதல் உண்டாக்குவதற்கு நாங்கள் போராடி ஜெபிக்கணும். அதற்காக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். உடைய தரிசனங்களை ரீஸ்டார்ட் பண்ணுவீராக. நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து மறுபடியும் இவருடைய வாழ்க்கையில சேர்த்தருளுவீராக என்று ஜெபிக்கிறேன். உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
தமிழர்களுடைய பொது பண்டிகை. இப்போ நம்ம தமிழர்கள் தான், அதனால நம்ம தமிழர் நாளை கொண்டாடுறதை பற்றி தவறு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளியோ ஒரு கார்த்திகையோ வேறு எந்த பண்டிகையை கொண்டாடினாலும் அதுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை, அதுக்கு ஒரு பிராமத்தை சொல்லுவாங்க. ஆனால் பொங்கலுக்கு அப்படி ஒரு எந்த ஒரு கதையும் கிடையாது. குறிப்பிட்ட தெய்வத்தை வச்சு வணங்கவும் மாட்டாங்க. பொங்கலுக்கு தமிழர் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக பொங்கல் என்பது வந்து ஒரு அறுவடை பண்டிகை. அறுவடை செய்து புது பானைகளை புது அரிசியை பொங்கி இறைவனுக்கு வந்து என்ன செய்வாங்க, நன்றி செலுத்தணும். நமக்கு பயப்படையும் அதை வந்து குறிப்பிட்டிருக்க அரிப்பி பண்டிகை. ஆனால் அது இந்துக்கள் இப்போதான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இயற்கையை வணங்குறாங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஏன்னா சூரியன் இல்லாமல் வந்து விளைச்சல் வராது, மழை இல்லாமல் வந்து என்ன செய்யாது, எந்த பயிர்மே விளையாது. அதனால் நிலத்தில் ஆசிரியப்பட்டு விளைச்சல் வருகிறது என்று அது நம்பிக்கையில் அவங்க பண்ணுறாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. ஆனால் உண்மை என்னென்னா அந்த இயற்கையை எல்லாம் யார் உண்டாக்கினான்னா நம்முடைய தேவன், நம்முடைய நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து தான் அந்த இயற்கையை வளர்த்து சிருஷ்டிக்கிற தேவன். அவர் தான் அவர் விளைச்சலை கொடுக்கிற தேவன். அதனால் ஒரு அரிப்பி பண்டிகை நம்ம கிறிஸ்துவாக நம்மளால் சிறப்பாக கொண்டாடணும். சர்ச்சில் பொங்கல் கொடுக்கலாமா, நான் கேட்குற வெயில் அடிக்கலாமா, மழை யாருக்கா பெய்யுது, விவசாயி எந்த தெய்வத்தை வாங்கி விளைவிக்கலாம் அப்படிலாம் இல்லை. அதனால் பொங்கல் வந்து ஒரு எப்படி ஒரு மத பண்டிகையாகும். பொங்கல் தமிழரின் வாழ்க்கை திருவிழா. பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி சொல்லுங்கள், மண்ணுக்கு, சூரியனுக்கு, மாட்டுக்கு நன்றி சொன்னார். அதே போல விவசாயிகளுடைய விளைவிக்கு நன்றி மரியாதை செய்துள்ளார். எங்கேயாவது பொங்கல் இந்த மதத்துக்கு தான், அந்த மதத்துக்கு கிடையாது அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்காங்க. பொங்கல் மதம் இல்லை, பொங்கல் மனம். அதனால சண்டை இலக்கியத்தில் சொல்றாங்க, உடனே வாழ்வான் என்று. அந்த உழைப்புக்கு நன்றி சொல்வது தான் பொங்கல். சில கேட்பாங்க, பைபிளில் பொங்கல் இருக்கா? நான் சொல்றேன், பைபிளில் தேங்க்ஸ் கிவிங் இருக்கு. 1 தெசலோனிக்கர் 5:18 பார்த்தோம்னா முன்பாக பார்த்தோம், எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அதுதானே பொங்கல். அதே மாதிரி சங்கீதம் 65:9 பார்த்தோம்னா நீ பூமியை பார்வையிட்டு அதற்கு வளமளிக்கு, அதுதான் விவசாயம். நீ 8:10 நல்லதாய் உண்ட பிறகு உன் தேவனை புகழ்வாய். அப்போ சாப்பிட்ட பிறகு பொங்கல் சொல்லக்கூடாதுன்னு கேட்காதீங்க. சிலர் பயப்படுறாங்க, பொங்கல் பொங்கினா நம்முடைய பெய்த்து குறையாது. நான் சொல்கிறேன், நன்றி சொல்கிற பெய்த்து குறையாது, நன்றி மறைக்கிற பெய்த்து தான் ஆபத்தானது. முக்கியமான விஷயம் வருவோம். தமிழ் வளர்ச்சி நம்ம கிறிஸ்தவத்தின் பங்கு என்னன்னா, கிறிஸ்தவத்தின் பங்கு அதிகமாக இருக்குது. தமிழ் இது வந்து ஒரு மறைக்க முடியாத உண்மை. முதலாக செயல்பாடு பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பார்த்தோம்னா ஒரு வெளிநாட்டில் மிஷினரிக்கு வந்து தமிழை கற்று, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம புதிய பாட்டை வந்து என்ன செஞ்சாருன்னா தமிழில் வந்து மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறமா ஜெர்மனில் இருந்து அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து முதல்ல தமிழுக்கு தமிழில் வேதாகமத்தை அச்சரித்தார். அதை எல்லாத்துக்குமே நம்ம திருச்சபையில் இருந்து கூட தரங்கமாகி போய் அந்த விஷயம் பார்வையிடலாம் எல்லாத்தையும் பார்வையிட்டேன். அவரை போல நிறையா அயல்நாட்டு அறிஞர்கள் ஜீப்போ, வீரமாமுனிவர், காப்பு போன்ற தமிழ் புலவர்களிடம் தமிழை கற்று தமிழை வந்து உலகத்துக்கு அறிய செஞ்சாங்க. திருக்குறள் உலக பொதுமையானது கூட நம்மளுடைய மிஷினரிகளாகலாம். இப்போ அயல்நாட்டு அறிஞர்கள் தமிழை கற்க ஆர்வம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து செய்கிறாங்க, தமிழை கற்று தமிழுக்கு பெருமை செய்கிறாங்க. ஆனால் நம்ம சர்ச்சை செஞ்சு பார்ப்போம், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க வந்து தமிழ் பேசுகிறாங்களா, ஏதாவது தமிழில் படிக்கிறாங்களா, இல்லை ஆங்கிலத்தில் படிக்கிறாங்களா அப்படின்னு சர்ச்சை செஞ்சுருப்பாங்க. நம்ம சின்ன குழந்தைகளுக்கு தான் ஒரு கேள்வி கேட்கலாம்னு வச்சுது. என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகள் எல்லாருமே ஆங்கிலத்தில் அதாவது மாதங்களை சொல்லுவாங்க ஜனவரி. தமிழில் மாதங்களை வந்து அவங்க வந்து அந்த சொல்ல முடியுமான்னு இல்லை. யாராவது அவங்களுக்கு தான் படிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனால் இல்லை, நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா நம்மளுக்கு அந்த பரிசை தரலாங்க. தமிழ் மாதத்தை பற்றி யாராவது அங்கேருந்தே சொல்லலாம், பெரியவங்க சொன்னாங்க. தமிழ் மாதங்கள் 12 யாராவது சொல்லலாமா? சொல்லுங்க, சொல்லுங்க. சிறிய பரிசு நிறைய பேரண்ட்ஸ் சொல்ல நான் கேட்டுருக்கேன். என் பிள்ளை வந்து தமிழில் நல்லா படிக்கிறதுல நிறைய பெரிய மிஸ்டேக், அது பணக்கார நினைப்பு, அந்த சொற்கள் வந்து சரியாக வந்து என்ன செய்ய போட்டாங்கன்னா நானும் கேள்விப்படுறேன். அதனால ஒரு சின்ன என்னோட அட்வைஸாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு அவங்க பாடத்தை படிக்கும் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு வந்து மாப்பாடம் செய்து எழுதி பார்க்க சொல்கிறேன். அப்படி எழுதி பார்த்தாங்கன்னா என்னன்னா
அவங்களுடைய அந்த பெரிய மிஸ்டேக் இல்லாமல் அவங்க இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம அவங்க பிள்ளைகள் பாடத்திலையும் செய்ய முடியும்னு என்னுடைய தலைமை. நான் தமிழை காப்பாற்றிக்காக தான் சுவிசேஷம் வந்து நம்ம உலகத்துக்கு வந்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிறிஸ்தவ மருத்துவ சேவை. மருத்துவ சேவை அவங்களால தான் மருத்துவம் அந்த அளவுக்கு உயர்ந்து ஓய்வு இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய மிஸ்டேக் ஐடாஸ்காரர். அவங்க அப்பா மருத்துவ மிஸ்டேக். ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்தியாவில் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு சில காரணங்களால் அவரால் ஒரு சிலருக்கு மருத்துவம் பார்க்க முடியல. அதை வந்து ஐடாஸ்காரர் வந்து பார்த்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியாத சொல்ல டைமில் அதனால என்ன செஞ்சாங்கன்னா அமெரிக்காவில் கல்வி பயின்று நியூயார்க்கில் மருத்துவ கல்வி பட்டப்பட்டு தன் தந்தை வேலூரில் வந்து மருத்துவம் படிச்சிட்டாங்க. வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்எஸ் மருத்துவமனை உலக புகழ்பெற்றது. அதாவது உலகத்திலே இந்தியாவிலே புகழ்பெற்ற முதன்மை மருத்துவ கல்லூரியாகவும் மருத்துவமனையாக இருக்கிறது. வாத்தியார்கள் கேள்வி கேட்க தப்பான சொல்லி இன்னொரு கேள்வி ஆனால் 6th மேலே கேட்க வச்சுங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? யாராவது சொல்லுங்க. யார் எப்படிங்களா பாருங்க. வாய்ப்பு வந்து எப்படி வந்து தெரியாது. அந்த வாய்ப்பு வந்து ஆப்ஷன் பயன்படுத்தி முன்னுக்கு வருது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து அதாவது ஒரு சின்ன சாதாரண வேலைக்கு கூட சாதாரண ஒரு 5 போய் ஒரு வேலைக்கு 7 ரேகைகள் தான் தேவை. ஆனால் பொதுவாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வாய்ப்புகள் எப்படி அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேறி போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது. திருச்சி மீடியா வந்து நம்ம அதாவது புதுக்கோட்டையில் பிறந்தாங்க. அவங்க கல்வி கற்றுருக்கு அந்த புதுக்கோட்டை தெரிஞ்சு அவங்க தான் பெண் கல்வி பயிர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் பயிர்ந்து அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க